நான் வேற பிளானோட வந்தேன். ஓகே, ஸ்டைல் அப்படின்றத இதுதான். இங்க பாரு அரவிந்த், இதுதான் HTML டேக். இந்த டேகுக்கு நான் டைரக்டா போய் CSS எழுத போறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீ நேத்து நடத்தின அந்த 2 வீடியோவும் நல்லா பாரு. ஓகேவா? ஸ்டைல்ல பேக்ரவுண்ட் எல்லோ கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாடி டேக்கு இதுதான். இது ஃபுல்லாவே பாடி டேக் தான். இப்போ நான் இதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, எல்லோ கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு கலர் மாறிடுது. எப்படி அப்படின்னா, நான் ஸ்டைல வந்து பாடி டேக்குக்கு டைரக்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது டைரக்டா கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்லைன் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரே ஒரு இடத்துக்கு தான் கொடுக்க முடியுமானா, ஒரு இது உன் பேரே போட்டுறேன், மறக்கவே கூடாதுன்றதுக்காக. இப்ப இந்த இடத்துல அரவிந்த் அப்படின்றது பிளாக் கலர்ல இருக்கு. இந்த பிளாக் கலரை நான் ஒயிட் கலரா மாத்தணும் அப்படின்னா இதுக்கு என்ன CSS ப்ராப்பர்ட்டி இருக்கு? கலர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்ப நான் ஸ்டைல் அப்படின்றத இங்க கொடுத்துட்டு கலர் ஒயிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு மாறுது. இப்ப அந்த CSS என்ன சொல்லுதோ, HTML கூட CSS ஆட் பண்ண உடனே அதே தான் நமக்கு நடக்குது. ஓகேவா? ஒயிட் கலர்ல இருந்த ஒரு பேக்ரவுண்டை கிரீன் கலர்ல மாத்தியாச்சு. பிளாக் கலர்ல இருந்த கலரை, டெக்ஸ்டோட கலரை ஒயிட் கலர்ல மாத்தியாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த இன்லைன் CSS வச்சு அச்சீவ் பண்ணிருக்கோம். நேத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இன்டர்னல் CSS ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது டைரக்டா HTML டேக்ல போய் எழுதாம என்ன பண்றோம் அப்படின்னா ஹெட் டேக்குள்ளார ஸ்டைல் டேக் அப்படின்றது ஒண்ணு போட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி நீங்க இதுக்கு ஸ்டைல் எழுதுவீங்க அப்படின்னா அந்த HTML டேக்கை நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். பாடி டேக்குக்கு அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இன்லைனுக்கு ஸ்டைல் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு பாடி டேக்குக்கு எல்லோ கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது H1. ஓகேங்களா? H1க்கு இதையும் கிளியர் பண்றேன், இதையும் எடுத்துறேன். ஸோ இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணியே காட்டுறேன். வேற ஒரு கலரை வச்சுக்கிறேன். ஏன்னா கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ இதுக்கு வேற ஒரு கலரை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப கலர் வந்து இந்த ப்ளூ கலரும் இந்த வேற மாதிரி ஒரு கலரும் மாறும். இது என்ன மாறல? இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மாறிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டைல் பண்றதுக்கான பேர் என்ன அப்படின்னா இன்டர்னல் CSS அப்படின்னுவாங்க. அப்ப இன்லைன் அப்படின்றது டைரக்ட் HTML-க்கு எழுதுறது. இன்டர்னல் அப்படின்றது ஹெட் டேக்குள்ளார ஸ்டைலுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா HTML டேகை வச்சு எழுதுறது. ஓகேவா? நான் சொல்ற எல்லாமே கீவேர்ட் தான். இன்லைன் அப்படின்னா டைரக்ட், இன்டர்னல் அப்படின்னா ஹெட் டேக்குள்ளார ஸ்டைல் டேகை போட்டு பாடியோட லைக் HTML எலமெண்ட்டை வச்சு எழுதுறது. ஓகேவா? இதுதான் நேத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேராகிராஃப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்றது. இப்ப H1க்குள்ளதான் ஃபாண்ட் ஃபேமிலி இந்த கண்டென்ட் இருக்கு. இதுக்கு நான் இதை மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா எக்கச்சக்கமா பண்ணலாம். என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி, ஓகேங்களா, இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு டெவ் டூல் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதுல போயிட்டு நீங்க இந்த H1க்கு என்னென்ன கலர் கொடுக்கணுமோ அதை எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஃபாண்டோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்றேன். 18 பிக்சல், 18 பிக்சல் அப்படின்னு சின்னதா இருக்கும். ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்பேராவை கிளிக் பண்றேன். தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோனா பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துருங்கப்பா. ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. அது என்ன ஆகுது அப்படின்னு லைக் நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ற மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலிய இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல அலைன்மெண்ட். எனக்கு இது சென்டரா வரணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் சென்டரா வர்றதுக்கு? டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இது வேணாம் அப்படின்னு இப்படி பண்ணீங்கன்னா இங்க சரி. ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் அப்படி ஓகே. இப்ப இதை எழுதுறது எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா மவுஸ் வச்சு
இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த H1ல போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெஃப்ரெஷ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விஷயம் வந்தாச்சு. ஓகேவா? இது மட்டும் தான் நேத்து நடந்தது. என்ன எக்ஸ்ட்ரா இந்த பேராகிராஃப் கண்டென்ட் அதிகமா போட்டுட்டு பேராகிராஃப்ல கொஞ்சம் கண்டென்ட் அதிகமா கொடுக்குறேன். 250 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இவ்வளோ கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு ரீடபிளா இருக்கா அப்படின்னா கிடையாது. ரீசன் என்னன்னா இதனுடைய கலர் ஆகட்டும், இதனுடைய ஃபாண்ட் சைஸ் ஆகட்டும், ஃபாண்ட் ஃபேமிலி ஆகட்டும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ரோக்கும் இது ஒரு ரோ, ஓகேங்களா? இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, ஓகேங்களா? இந்த ரோக்கு நடுவில் நம்ம கேப் கொடுக்கணும். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோ, இன்ஸ்பெக்ட் பண்ணு, பி டேக்குக்கு போயிட்டு கலர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கலர் ப்ராப்பர்ட்டி, அந்த பிளாக் கலரை நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். எது நல்லா இருக்கு? டார்க் ப்ளூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபாண்டோடைய சைஸை சேஞ்ச் பண்ண போறேன். 18 பிக்சல், கொஞ்சம் பெருசு. இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். ஓகேங்களா? 18 20 கிட்ட வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் ஹைட், லைன் ஹைட் 1 px 1 பிக்சல் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொடுத்தாச்சு. இப்போ எழுதுனதை அப்படியே விட்டீங்கன்னா போயிடும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எங்க அந்த இது டி டேக்குக்கு ஓகேவா இந்த ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டு ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் இதை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி இப்படி இந்த மேத் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு டேக் வருது, ஏ டேக் வருது. அந்த டேகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு அண்டர்லைன் இருக்கும். அதுக்கப்புறம் மவுஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை காட்டும். கர்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த அது டிஃபால்ட்டாக கொடுக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த அரவிந்த் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் இப்படி பக்கத்தில் போனாலே எனக்கு இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு இது வரணும், சிம்பிள் வரணும். என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொன்னோம்? பாயிண்டர். பாயிண்டர்ன்றது ஆப்ஷன், கீ என்னது? ஓகே, இப்போ H1க்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் இங்கே போகும்போதே அது என்னவா வந்துடும்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டி தான் நேற்று பார்த்துட்டு. அரவிந்த் லைட்டா புரியுதா உனக்கு இன்னைக்கு? புரியுதுண்ணா. என்ன பண்ற அப்படின்னா கட்டாயமா நீ அந்த வீடியோ ரெண்டுத்தையும் பார்த்தாதான் தெளிவா தெரியும். ஓகேவா? வரல அப்படின்னா இன்டிமேட் பண்றா. ஓகேவா? இல்ல வந்தனா நானு, எனக்கு சிக்னல் சரியா வரல, நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓ அப்படியா? ஓகே, ரெக்கார்டிங்க பார்த்துட்டு ஒரு 1/2 hour எவ்வளவு நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டிங் ஒரு 1/2 hour எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எனிவே டவுட் கேட்டதுக்கு ஓகேங்க. இது வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். ஓகேவா? நேற்று நான் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு போனேன். என்ன அப்படின்னா டிவ் டேகு, அப்புறம் இப்போ ஒரு 2 இந்த டேக் எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப ஹெட்டர் 1 ஹெட்டர் 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இன்னொன்னு AHRF எடுப்போம். லாகின் வித் பேஸ்ட், லாகின் வித் ஜே. இப்ப 2 இது இருக்கு. ஓகேவா? நேற்று நான் நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தேன்னா ஆஃப் த ரெக்கார்டா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இப்படி இருக்கு. ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இது ஃபுல் ரோவை எடுத்துக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அலோவ் பண்ணுது. ஓகேவா? இதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்
block level elements inline level elements அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பிளாக் அப்படின்னா பிளாக்னா நார்மலா என்னன்னா தடுக்குது. ஓகேவா, பக்கத்துல எந்த எலமெண்ட்டையும் வர விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஹெட் பக்கத்துல ஏதாவது ஒரு கண்டென்ட் வருதான்னா வரல. அப்ப இதனுடைய ரியல் சினாரியோ என்ன அப்படின்னா, நீங்க இது டெக்ஸ்ட் அலைன் நம்ம கொடுக்கவே இது இங்க வருது. டெக்ஸ்ட் அலைனை இப்போதைக்கு எடுத்துறேன். டெக்ஸ்ட் அலைனை எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை இன்னும் பெட்டரா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த டேகுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, H1க்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்டு பிளாக், கலர் ஒயிட். இந்த கலர் எனக்கு தேவையில்லை, எனக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்த உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல் ரோவும் எடுத்துக்குது. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் நான் பிளாக் கலர் கொடுத்த உடனே பிளாக்ல நீ எந்த கலர் கொடுத்தாலும் இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா எடுத்துக்கும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை காப்பி பண்ணி இங்க போடுறேன். போட்டுட்டு H1க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ A டேக் இருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா ஃபுல்லா எடுத்துக்குதா இல்ல அந்த கண்டென்ட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்குதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்டு ரெட்டு, கலரு ஒயிட்டு. இந்த A டேக்கு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 18. நீ ரெட்டிண்டா நான் எப்படி திட்டேன்னு ஓகேங்களா. பேக்ரவுண்டு ஓகேவா. இப்ப பேக்ரவுண்டு ரெட் கலர், கலரு ஒயிட். ஓகேங்களா, ஃபாண்ட் ஃபேமிலி இதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இதை காப்பி பண்றேன். A டேக் எல்லாத்துக்குமே இதை போடுறேன். பேக்ரவுண்டு எங்கெங்கெல்லாம் A டேக் இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரெட்டு, கலர் ஒயிட்டு, ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளீனாக தெரியுது, பிளாக் லெவல் எலமெண்ட்ல நான் பேக்ரவுண்ட் கொடுத்தா ஃபுல்லாக எடுத்துக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்த போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் எலமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல்லானா எடுத்துக்கல. கண்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்கில் கொஞ்சமாக தானே கொடுத்துருக்கோம். இப்போ நான் இன்னும் இப்படி கொடுக்குறேன். ஓகேவா, இந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் தான் அது எடுத்துக்குது. ஓகேங்களா, பேலன்ஸை விட்டுடுது. அடிக்கிற மாதிரி பரவாயில்ல. ஓகேவா, பேலன்ஸ் அடுத்த இடத்துக்கு விட்டுடுது. ஓகேவா, அப்ப இன்லைன் எலமெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா உனக்கு வந்து அக்சஸ் கொடுக்குது. ஓகே, நீங்க பக்கத்துல வரலாம் அப்படின்ட்டு. பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது அந்த மாதிரி பண்ணாது. ஓகேங்களா, இதை தான் நான் சொன்னேன். டிவ் அப்படின்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், அது இந்த மாதிரி அலோவ் பண்ணாது. இப்ப நீங்க இந்த AHRF என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு இதுவா வரணும்னா எனக்கு இப்படி இல்லை கீழே கீழே வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த AHRF தனியா டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். டிவிஷனுக்குள்ளார இப்படி போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப பாருங்க. இதுக்கு ஒரு டிவ், இதுக்கு ஒரு டிவ், ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா டிவ் ஆனது பிளாக் லெவல் எலமெண்ட், அதுக்குள்ளார இருக்கிற எலமெண்ட் இது. இப்ப பாருங்க, இது கீழே வந்துச்சா. ரீசன் என்ன அப்படின்னா இது பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேங்களா, இந்த டிவ் ஆனது பிளாக் லெவல் எலமெண்ட், அது உள்ளார இருக்கிறது தான். இப்ப டிவ்வை மட்டும் நம்ம ஹோவர் பண்ணுவோம். ஹோவர் பண்றேன், என்னவா தெரியுது பாத்தீங்களா. இது ஒரு இதுவா இருக்குன்னா இப்ப நான் டிவ்வை ஓவர் பண்றேன், அந்த ப்ளூ கலர் பட்டை வருது. அடுத்த டிவ்வை ஓவர் பண்றேன். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா
div வந்து black level எலிமெண்டா இருக்கிறதால தான் உங்களுக்கு என்னவா வருது அப்படின்னா ஒரு ஃபுல் ரோவை அதை ஆக்குபை பண்ணிட்டு அது உள்ளார இருக்கிற எலிமெண்டா அது கண்டுக்கல. நீ என்னவாவது இரு, என்னவா வேணாலும் இரு அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப HTML-ல 2 எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு black level element. black level elementனா பக்கத்துல அலோ பண்ணாது. inline elementனா பக்கத்துல அலோ பண்ணும். இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா நீங்க இந்த என்ன சொல்றது பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுக்கறது பிடிக்கல, புரியல அப்படின்னா 2 தான். ஒரு டேக் கொடு, பக்கத்துல ஏதாவது எக்ஸாம்பிள், இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு போயிடும். லேபிள் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேங்களா? அடுத்த இதுல இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப 2 லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? லேபிள் ஒண்ணு, இது ஒண்ணு அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்கோம். இது என்னவா வந்திருக்கு? இது என்ன லெவல் எலிமெண்ட்? புரியல. இன்லைன் எலிமெண்ட். இன்லைன் எலிமெண்ட். யாரோ பிளாக் லெவல் நீங்களே, யார் அது? பிளாக் லெவல் எலிமெண்ட் தான். எப்படிவா கரெக்டா தப்பா சொல்றீங்க? பிளாக் லெவல் எலிமெண்ட்னா பக்கத்துல அலோ பண்ணாதே. ஃபர்ஸ்ட் நேம் பக்கத்துல தான் இன்புட் டைப்பும் இருக்கு. அப்புறம் எப்படி இது பிளாக் லெவல் எலிமெண்ட் ஆகும்? இன்லைன் எலிமெண்ட். இன்லைனா? இது இன்லைன். ஓகேங்களா? இந்த H3 என்ன லெவல் எலிமெண்ட்? பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட். ஏன்னா பக்கத்துல ஃபார்ம் அப்படின்றது கண்டிப்பா பக்கத்துல வந்திருக்கணும், ஆனா அலோவ் பண்ணல. ஓகேங்களா? இப்பதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூத கண்ணாடி எடுத்துன்னு போயிட்டு இங்க வச்சு பார்க்கணும். சைன் அப்ல என்னவா இருக்கு பார்த்தோன்னா ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா அந்த இடம் வரைக்கும் தான் வருது. இன்புட் டைப்பும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதனுடைய இன்புட் டைப் இதனுடைய லெவல் எப்படி இருக்கு அப்படின்னா இன்லைன் லெவல்ல இருக்கு. இதனுடைய லெவல் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணுது, பக்கத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? இப்ப நம்ம இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு டிசைனுக்கு ஒண்ணு போயிடும். ஒரு டிவ் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். டிவ் ஒன்று ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு H1 டேக் ஒன்று ஓபன் பண்றேன். ஏபிஜே ட்ரீம் டெக் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்றேன். இப்ப டிவ்வுக்குள்ளார நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஏபிஜே ட்ரீம் டெக்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கண்டென்ட் இருக்கவே தான் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நான் சத்தியமா புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட் ரீட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றேன். டிவ் இருக்கு. ஓகேவா? அதனுடைய ஹைட் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஏபிஜே ட்ரீம் டெக் இதனுடைய சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் காட்டுது. ஓகேங்களா? சரி, இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டிப்பை போட்டு ஒரு பேராகிராஃப்ல ஸ்டைல் எழுதிருக்கோம். லேபிள் எடுத்துக்கிறேன், டெஸ்டிங் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த இதுக்கு இந்த டிவ்வுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் டிவ்வுக்கு பேக்ரவுண்ட் எங்கெங்கெல்லாம் டிவ் இருக்கோ அங்கெல்லாம் ரெட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் தான் வரும். இன்னும் தெளிவா சொன்னோம்னா எழுதி இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ரைட். இப்ப நான் வெறும் டிப்பை மட்டும் ஒண்ணு போடுறேன். டிப்பை மட்டும் போட்டு இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா டிவ் டேக்குக்கு பேக்ரவுண்ட் ரெட் எடுத்தோன்னே பேக்ரவுண்ட் எல்லோ கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவ் டேக்குக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? பேக்ரவுண்ட் கலர் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வரல. ஏன் வரல அப்படின்னா
இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? இதுக்குள்ளார கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹைட் வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஆனா புரியல அப்படின்னா இப்ப நான் ஒரு H1 போடுறேன், டம்மி அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? H1 அப்படின்றது டிஃபால்ட்டாவே பெருசா தான் இருக்கு, அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி வருது. ஓகேவா? திரும்ப இப்ப பேராகிராஃப் பாத்தீங்கன்னா H1 மாதிரி பெருசா தான் இருக்காது, அது குட்டியா தான் இருக்கும். கரெக்டா? பேராகிராஃப் குட்டியா தான் இருக்கும். சைத்தான் அப்படின்னு போடுறேன். இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அந்த டிவ் வந்து பேக்ரவுண்ட கொடுக்குது அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குது. ஓகேவா? சரி, நான் எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகேவா, கண்டென்ட் கொடுத்தா அந்த கண்டென்ட்டோட ஹைட் இருக்கும். இல்ல நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு அது கண்டிப்பா வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, டிவ்வுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்த மாதிரியே ஹைட். ஓகேவா? இந்த டிவ் ஆனது எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் அப்படின்னா 100 பிக்சல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உண்டு. 100 பிக்சல் அப்படின்னா இவ்வளவு. ஓகேங்களா? வித் இப்ப டிஃபால்ட்டா என்னவா இருக்குன்னா இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க முடியுது. 100% அப்படின்றது இருக்கு. ஓகேவா? எனக்கு 100% தேவையில்ல, 50% போதும் அப்படின்னா இப்படி வரும். இப்ப நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பாக்குறோம் அப்படின்னா வித் அண்ட் ஹைட். இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன், அந்த பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? பாத்தீங்கன்னா அது எனக்கு வரல. ரீசன் என்ன அப்படின்னா டிவ் ஆனது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், அதுக்குள்ளார கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி அது ஹைட்டை காட்டும். இல்லாத போது அது காட்டாது. காட்டலன்னா அப்படியே நம்ம விட்டு போயிட முடியுமா? முடியாது. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. அதனுடைய பேரு தான் என்னன்னா ஹைட். ஓகேவா? ஹைட் ப்ராப்பர்ட்டி. ஆனா இப்ப நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், அப்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் கேள்வி. இப்ப நான் ஒரு கண்டென்ட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏபிஜே ட்ரீம் டெக். இப்ப நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், அப்ப அது வந்து ஹைட் எவ்வளவு கொடுக்கணும்? ஹைட் 100 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிவ்வுக்கு ஹைட் 100. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டென்ட்டை கண்டுக்காது. ஓகேவா? டிவ்வுக்கு என்ன ஹைட் கொடுத்துருக்குமோ அது. சப்போஸ் நீங்க இங்க ஹைட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த கண்டென்ட் எவ்வளவு பெருசு இருக்கோ அது கொடுத்துரும். நம்ம ஹைட் மென்ஷன் பண்றதால அது நமக்கு இப்போதைக்கு வராது. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த ஹைட் அண்ட் வித்தோடைய வேலை. ஓகேவா? வித் நீங்க வேணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். அதாவது ஃபுல்லா இருக்கு, எனக்கு ஃபுல்லானா தேவையில்ல, கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதும் அப்படின்னா ஒரு 80% அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? வித்தானது ஏன்னா பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னது நீங்க ஹைட்டை ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்ம இப்ப இது ஒரு 80 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன், 80 பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிவ்வுக்குள்ளாரியே யூஎல் எலமெண்ட் எடுத்துருவாங்க. யூஎல்ல எல்ஐ டேக் தெரியும் உங்களுக்கு, ஹோம் சர்வீசஸ் கான்டாக்ட் FAQ அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு 4 விஷயத்த நான் எடுத்து வந்து வைக்கிறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு இப்படி வருது. சரிங்களா? இப்ப ஹோம் சர்வீசஸ் அபவுட் கான்டாக்ட் எல்லாமே 1 by 1 கீழே வருது. எனக்கு அது 1 by 1 கீழே வரப்ப ஒரே லைன்ல வரும். சரி, இனிஷியலா அது என்ன லெவல் எலமெண்ட்? காயத்ரி சொல்லுங்க. காயத்ரி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். அண்ணாடரா? இல்ல அத நான் கேட்கலாமா? அது இல்ல. இப்ப இது என்ன லெவல் எலிமெண்ட்னு கேக்குறேன். பிளாக் லெவல் எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா கேக்குறேன். பிளாக்னா? ஷூரா? ஷூர்னா? ஷூர். எப்படி சொல்றீங்க பிளாக்னு? இன்லைன் எலிமெண்ட் பக்கத்துலயே வந்துருக்கும் அது. வாரே வா. ஓகே, அப்ப இது பிளாக் லெவல் எலிமெண்ட். எல்லாருக்கும் புரியுதா? அப்ப எல்ஐ டேக் ஆனது என்ன லெவல் எலிமெண்ட் அப்படின்னா எல்லைக்குள்ள தானே கண்டென்ட் கொடுத்துருக்கோம். மியூட்ல போயிடுமா? எல்லை ஆனது என்னவா இருக்கு அப்படின்னா பிளாக் லெவலா இருக்கு.
இல்ல இன்லைன்னா அப்படின்னா இன்லைன்னா நீ ஜஸ்டிஃபை பண்ணணும் எப்படி அது இன்லைன் அப்படின்னு. இன்லைனா இருந்துச்சுன்னா ஹோம் பக்கத்துல சர்வீசஸ் வந்திருக்கும், சர்வீசஸ் பக்கத்துல அபோட் பக்கத்துல கான்டாக்ட் பக்கத்துல FAQ அப்படி வந்திருந்தா மட்டும்தான் அது இன்லைன். இது பிளாக் லெவல் எரர். புரியுதுங்களா? இது பிளாக் லெவல் எரர். சரி ஓகே, இப்ப அது இருந்துட்டு போட்டோம். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரே லைன்ல வரணும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணுறேன். இது ஒரே லைன்ல வரணும். இஸ் தட் பாசிபிள் அப்படின்னா எஸ். ஓகேங்களா? எப்படி நீங்க அதை பண்ணுவீங்க அப்படின்னா, அகைன் இதனுடைய டிஃபால்ட் டிஸ்பிளேயோட பிஹேவியர் என்ன அப்படின்னா பிளாக் லெவல் எரர். ஓகேவா? என்னால அதனுடைய டிஃபால்ட் பிஹேவியரை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஏ டேக்கே எடுத்துப்போம். ஏன்னா ஏ டேக் தான் நமக்கு தெரிஞ்ச ஹோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹோம் அபவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 டேக் இருக்கு. இங்க 2 டேக்குமே எனக்கு எப்படி வருது அப்படின்னா பக்கத்துல இந்த 2 டேக்குமே எனக்கு பக்கத்துல வருது. இது எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருந்துட்டாலே ஓகே தானே. நீங்க எதுக்கு யூஎல்ல எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இதுதான் கன்வீனியன்ட். ஓகேங்களா? நாளைக்கு இந்த சர்வீசஸை தாண்டி நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா விஷயத்தை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? இல்லைன்னா ஏஹெச்எஃப்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிள் ரெக்கார்டு வந்துச்சு அப்படின்னாலே நீங்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஎல் டேக் தான் யூஸ் பண்ணணும். எங்க ஏதாவது ஒரு சாம்பிள்ஸ் காட்டுங்க அப்படின்னா ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் போயிடுங்க. இங்க போயிட்டீங்களா? இங்க போயிட்டு லைவ் டெமோ கொடுங்க. ஹோம் அபவுட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கா? இதை இப்படி வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா காட்டுவோம். யூஎல் டேக்குள்ள தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா நமக்கு எல்ஐ டேக் தான் நமக்கு பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கு. இவங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியுமானா எஸ், அதை தான் சொல்றேன், பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துறேன். ஓகேவா? யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னா எல்ஐ எலமெண்ட் தான் பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? எல்ஐ எலமெண்ட்டை இப்படி கொடுத்துட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த டாட் இருக்குல்ல, இந்த புள்ளி புள்ளியா வருது இல்ல, இது என்ன அப்படின்னா லிஸ்டோட ஸ்டைல்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த லிஸ்டோட ஸ்டைல் வேணாம் அப்படின்னா எல்ஐ டேக்குக்கு போயிட்டு லிஸ்ட் ஸ்டைலு தேவை கிடையாது அப்படின்னு எழுதிக்கலாம். நேற்று நம்ம ஒரு கமெண்ட் பார்த்தோம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னா வேணாம் அப்படின்னு அர்த்தம். லிஸ்ட் ஸ்டைல் இருக்கு எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்துடணும். ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு டிஸ்பிளே ஆனது இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா பிளாக்கா இருக்கு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா எனக்கு இன்லைனா வேணும் அப்படின்னு சொல்றேன். இன்லைன்னா இதோ வந்துச்சு பாருங்க. இன்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரே லைன்ல இருக்கும். இதோ வந்துச்சா, ஒரே லைன்ல வந்துச்சா. இவன் எப்படி வச்சிருக்கானோ அதே மாதிரியே நமக்கும் ஒரே லைன்ல வந்துச்சு. ஆனா அவன் கேப் எல்லாம் விட்டுருக்கான், இதோ கை சிம்பிள்லாம் இருக்கு அப்படின்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க இருந்து நீங்க ஆரம்பிங்க பார்ப்போம். இந்த கை சிம்பிள் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? கர்சர் பாயிண்டர் வந்துச்சா? சோ அவ்வளவுதாங்க டெவலப்மெண்ட். ஓகேங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணிருப்பானா அப்படின்னு திங்க் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு இந்த இடத்துல கர்சர் வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க அபோட்டை கிளிக் பண்ணா ஏதோ ஒரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகுது. இப்ப நமக்கும் அபோட்டை கிளிக் பண்ணா போகணும். அப்ப கிளிக் பண்ணா போகணும் அப்படின்னா என்ன விஷயம் HTML நமக்கு கொடுக்கும்? ஹோம் டேக்ல சாரி எல்ஐ டேக்ல நான் ஏ டேக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஏன்னா அதை கிளிக் பண்ணா போகணும்னு சொல்றேன், அப்புறம் அதுதான் போடணும் அப்படின்னா அதை போட்டுக்க வேண்டியதுதான். இப்படி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எல்லைக்குள்ளார. ஏன்னா இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட்ல இன்லைனை போடலாமா அப்படின்னா ஆல்ரெடி டிவ்வே ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் தான். ஓகேங்களா? அதனால என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப எல்ஐ டேக்குள்ளார ஏஹெச்எஃப் போடுறேன். இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா கிளிக் பண்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை நமக்கு கொடுக்குது. நாளைக்கு நீங்க இதை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா தாராளமா ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா. ஆனா இது இவங்க மாதிரி ஒரே லைன்ல இல்லை அப்படின்னா அதையே சொல்லி பெனாத்திட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணிடணும் அப்படின்னா எல்ஐ டேகுக்கு டிசைன் எழுதணும். எல்ஐ டேக் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு சொன்ன உடனே வந்தாச்சு. டிஸ்பிளே இன்லைன் அப்படின்றது வந்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கீழே ஒரு கோடு வருது இல்ல, இங்க அந்த கோடு காணும். இந்த இடத்துல கோடு இருக்கு. அந்த கோடு வரக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. இப்ப ஏ டேக்குக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. ஓகேங்களா. ஆனா ஒன்னே ஒண்ணுத்துக்கு தான் போது, மிச்சத்துக்கு போகணும்னா ஏ டேக் எல்லாத்துக்கும் எழுதணும். இதை எழுதிருவோம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. இப்ப இவங்கிட்ட போயிட்டு டிஸ்பிளே, உன்னுடைய டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி பிளாக்கா இருந்துச்சு, எனக்கு அதை பிடிக்கல, நான் இன்னைனா மாத்திக்கிறேன், இன்னையில இருந்து அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்றத போட்டாச்சு. ஓகேவா. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டிசைன் வந்துடும். ஓகேவா. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஏஹெச்எஃப் டேகுக்கு இப்போ நான் கலர் கொடுக்க போறேன். சம்திங் இதையே மாத்திடுவோம் பிளாக். பிளாக் கலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஏ இதுக்கு எல்லாமே இவனுக்கு என்ன கலர் கொடுக்குறேன் அப்படின்னா கலரு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இவனுக்கு என்ன கலர், ஏ டேக் எல்லாத்துக்குமே அதே ஒயிட் கலர் கொடுத்துக்கலாமா. கலர் வந்து ஒயிட். எல்லாத்துக்குமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கலர் ஒயிட்டா கொடுத்துட்டேன். ஸோ இந்த கலர் காப்பி பண்ணிட்டு ஏ டேகுக்கு ஒயிட்டு, H1க்கு H1 டேக் போடவே இல்லை, அதை போட்டுருவோம். H1 டேகுக்கும் கலர் ஒயிட்டு. இதனுடைய பேக்ரவுண்டை நான் என்னன்னு மாத்திட்டேன் அப்படின்னா பிளாக் கலரா மாத்திட்டேன். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே. இது போக இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையுமே நீங்க 18 பிக்சல் வேணுன்ற லெவலுக்கு ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா. இது வரைக்கும் இது ரெண்டு விஷயத்த நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏ டேக்கை எடுத்து இதுக்கு தானே கொடுத்துருக்கோம், ஏ டேக்ல தான் கண்டென்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட போய் தான் பேசணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜே ட்ரீம் டெக் அப்படின்ற ஒரு லோகோ வந்தாச்சு, இது எல்லாமே வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்த லோகோ இது பக்கம், அதுக்கப்புறம் இந்த பட்டன் இதெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல.